அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை நீ பின்பற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப ஒருத்தர் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு, ஒரு பொய்யரா இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாரு, ஒரு முன்னோட ஒன்று சொல்லக்கூடிய ஆளா இருக்கிறாரு. அப்ப அவர் இந்த செய்தியை முன்ன பண்ண சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குங்கும் போது இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகத்துக்குரிய இதை பின்பற்றக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால அவங்க பலவீனத்தை பின்பற்றலாம்னு சொல்லுவார்களே, ஆனால் அவங்க மனோ இச்சைப்படி சொல்றாங்களே தவிர அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு இணக்கமாக அந்த கருத்தை அவங்க சொல்லவில்லை. அது ஒரு விஷயம். இன்னும் சிலவர் என்ன செய்யறாங்க கேட்டா, பலவீனமான ஹதீஸை கொண்டு சட்டம் சொல்லக்கூடாது, வணக்கங்கள் அமல்களை செய்யலாம். ஒரு வணக்கத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு பலவீனமான ஹதீஸ் இருந்தா ஏத்துக்க கூடாது. இருக்கிற ரமலான்ல நோன்பு கடமை, அந்த நோன்புக்கு என்னென்ன சிறப்புன்னு விட்டு அடிச்சிருக்காங்க, அதை சொல்லிட்டு பதினால என்ன நோன்பு கூட போகுது, இப்படி டிஃபரெண்ட் பண்றாங்க அப்படி. ஆனா அது ஒரு லாஜிக்கல் நிக்கிற ஒரு வாதம் கிடையாது. முதல் விஷயம் நம்ம என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, அந்த செய்தியில சந்தேகம் வந்துருச்சு, அதான பலவீனம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்களா இல்லையான்னு சந்தேகம் வந்தா பின்பற்றக்கூடாது, நல்லா சொல்லிட்டான். நீங்கள் அதை மெய்ப்படுத்தக்கூடிய ஜும்மா மார்க்கத்தில் உள்ளதுதான். புது ஒரு தொழுகையை உண்டாக்குனா கூடாதுங்கன்னா சரி, ஜும்மா மார்க்கத்தில் உள்ளது தானே. ஜும்மா தொழுதால் உனக்கு 10 வருஷ பாவத்து மன்னிக்கப்படும் ஒரு ஹதீஸ், பொய்யான ஹதீஸ் இருக்குன்னு வைங்க. அதை சொன்னா என்னன்னு கேட்கறாங்க. அதை சொன்னா சந்தேகமானதை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 10 வருஷ பாவம் மன்னிக்கப்படும் தானே போய் தொழுகிறான். அந்த கருத்து நீங்க விதைக்கிறீங்கல்ல, அது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை தானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீங்கள் நம்ப வைத்தீர்களே, ஆனால் அது அந்த பிழை உங்களுக்கு வரத்தான் செய்யும். அமலை நீங்க எதுவும் அதிகப்படுத்திடல, ரமலான் நோன்பு தான் வைக்கிறீங்க, ஜும்மாவை தான் தொழுகிறீங்க, அது மார்க்கத்தில் உள்ளதுதான். அதை எதை எதிர்பார்த்து தொழுகிறீங்க? இந்த ஜும்மா தொழுதால் 7 வருஷ பாவம் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மன்னிப்பான்னு நினைச்சு தொழுகிறீங்க. அப்ப அந்த நம்பிக்கையில வர்ற பாதிப்பு தான் பெரிய பாதிப்பு, அமல் பாதிப்பை விட. அல்லாஹ் வாக்குறுதி தராத ஒன்றை அல்லாஹ் தருவான் என்று நீங்கள் அல்லாஹ் சொன்னதாக நம்பினா அல்லாஹ் மலை இட்டு கட்டுறது, ரசூல் மலை இட்டு கட்டுறது பெரிய குற்றமாகுமா இல்லையா? அதனால எந்த காரணத்தினாலையும் அந்த செய்தி டவுட்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா விட்டுற வேண்டியதான். ஏன் நம்ம விட்டுறோம்? டவுட்ஃபுல்லா இருந்தா பின்பற்றாதுன்னு நல்லா சொல்லிட்டான். அந்த 17:32 அடிப்படையில் என்ன செய்யறோம், அதை முடிவு செய்யறோங்கிறத விளைவிக்கணும்.